பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனே முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்மளோட ராசிக்குண்டான பலன்களும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 6/6/2017 வைகாசி மாதம் 23ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி திதி மதியம் 1:53 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்துல தங்க மயில் வாகன தரிசனம். பிரதோஷ நன்னாளா இருக்கங்காட்டி எல்லா சிவாலயங்கள்லையும் பிரதோஷ வழிபாடுக்கு உகந்த தினம்னு சொல்லுவா. அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதோஷம் அங்காரக பிரதோஷம்னு சொல்லுவா. செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷமே செவ்வாய் தோஷத்தினால அவதிப்பட்டு இருக்கிறவா, செவ்வாய்னால உடல் உபாதைகள் கொண்டவா, செவ்வாய் கிரகத்தினால ஏற்படக்கூடிய சில உபாதைகள் கொண்டவாள்லாம் இந்த தினத்தன்னைக்கு சிவபெருமான ஆராதனை பண்றதன் மூலமாக சர்வபாப நிவர்த்தியும் செவ்வாய் தோஷத்தினால இருக்கக்கூடிய பாவங்களும் குறையக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சிவன் கோயிலையும் நம்ம அபிஷேகங்கள் பண்ணும் போதும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அபிஷேகத்தை மட்டும் பார்த்தா பத்தாதுங்க, நம்ம அலங்காரங்களையும் பார்க்கணும். அலங்காரத்தை மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம அதுக்கப்புறம் அர்ச்சனையும் பார்க்கணும். அர்ச்சனை மட்டுமா முடிவு, தீப ஆராதனையும் பார்க்கணும். இந்த மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு இருக்கக்கூடிய அபிஷேக தரிசனம், அலங்கார தரிசனம், அர்ச்சனை தரிசனம், தீபாராதன தரிசனம், மந்திர புஷ்ப தரிசனம், இந்த மாதிரி பஞ்ச தரிசனத்தை பார்க்கும் பொழுது ந ம ஷி வா ய நகாரம் மகாரம் ஷிகாரம் வகாரம் யகாரம்ங்கிற பஞ்ச ஆகர மந்திரத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தின் ஜபத்தையும் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நாம சிவபுராணம்ங்கிற புராணத்தை படிக்கிறது. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. தமிழ்லேயே ரொம்ப அர்த்தம் புரியறதும் ரொம்ப விசேஷங்களை கொண்ட நாமங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுலபமாக படிக்கக்கூடிய ஒரு வாக்கியங்களை கொண்டதாக இந்த சிவபுராணம் அமைஞ்சிருக்கங்காட்டி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சிவனுடைய புராணம் படிக்கும் பொழுது நம்மளுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை ரொம்ப சுலபமாக சிவாம்சத்தோட அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்த்தோம். உங்க ராசிக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சாதாரணமா இருக்காம சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப கவனமோடும் ரொம்ப கேரோடும் பார்த்து இதை செய்யணும் அதை செய்யணும், இதுல முயற்சி பண்ணணும், இதை இப்படி சரி வர பண்ணணும், எதை செய்தாலும் ரொம்ப சரியான முறைப்படி செய்யணும், எதுலையுமே ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லி எல்லா காரியங்களையும் உங்களுடைய முழுமையான முயற்சி இருக்கும் பொழுது வெற்றிகள் என்பது உங்களை வந்து சேருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல உங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கலையேங்கிற வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வெற்றி அடைந்த விஷயங்களை நினைத்தே சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் சுபவினையாக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். அஷ்டம சனி அப்படிங்கிற சனி இருந்தாலும் மன சந்தோஷங்கள்ல இன்றைய தினம் குறை இருக்காது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதையுமே நன்மையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த காரியம் நன்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல நேரத்துல ஆரம்பிச்சா நல்ல காரியம் நடக்கும். நன்மையான மனதை கொண்ட உங்களுக்கு நல்லையான விஷயங்கள் தான் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு கனவுகள் கண்டது, வெகு நாளுக்கு முன்னாடி கனவுகள் கண்டதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது இது ஏற்கனவே நம்ம போயிருக்கோமா அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றும். ஒரு இடத்துல போகும்போது இது ஏற்கனவே நம்ம வந்திருக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றக்கூடியதா இருக்கும். கீழே இருக்கிறவங்களுக்கும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும், உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே அப்பட்டமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான நாள்னு சொல்லலாம். இந்த தினத்துல எடுத்த காரியங்கள்லாம் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய துணிமணிகள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, எதிர்பாராத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது, குழந்தைகளுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அடுத்த நிலைக்கு குடும்பம் உயர்றது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். வெளிநாடு வேலைக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்குமே, எனக்கு சில மாற்றங்கள் கிடையாதா? சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைய தினம் மன திருப்திகளை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில பேருக்கு வரவுக்கு மிஞ்சின செலவுகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். வரவு 8னா செலவு 10னாங்கிற மாதிரி, செலவு 10னா பரவாயில்ல, 15னா போனுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய நண்பர்களை பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சொந்த பந்தங்கள் வந்தா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். யதார்த்தமா எல்லா விஷயங்களும் நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். 1 ரூபா ஆகும் நினைக்கக்கூடிய விஷயத்துல 10 ரூபா உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் பிளான் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த ஆள் இல்லாத இருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில விஷயங்கள்ல ஏமாறுறது, சில விஷயங்கள்ல காரியம் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி பகுதிக்கு பகுதி லாப நஷ்டம் அப்படிங்கிற சேர்ந்து வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப முயற்சி பண்ணாத சுலபமா மனசில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெரிய வேதனைகள் தராத தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். வயதானவர்களுக்கு உடல்நிலையில அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நல்ல வரவுகள் ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வியாபார திட்டங்கள் மனசுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கூட்டு தொழில்கள் வெற்றியை கொடுக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சகோதரருக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செஞ்சு அவர்களையும் உங்களுடைய தொழில சேர்த்துக்குண்டான தன்மைகள் உண்டு. வேலை வாய்ப்பு படிச்சுட்டும் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக வேலைகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் செய்யணும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் தோன்றும். நிறைய ஐடியா இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லையேன்னு வருத்தப்படுவா. பணம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடியா இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இன்றைய தினத்துல புதிய நண்பர்களுடைய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு நாள் சந்திக்காத சிலரை சந்திக்கக்கூடியதாகவும் உயர்ந்த மனிதர்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பினை ஏற்படுத்தும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம அப்பாவுடைய முயற்சியில் எல்லாம் இருந்துட்டு இருக்குமா, சில நேரங்கள்ல அப்பா பண்றதுக்கே நம்ம எல்லாமே துணை இருந்துட்டு இருக்கோமா, எனக்கு ஏன் ஏற்படலை, எனக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன் எனக்கு பெரியவங்க சேர்த்து வைக்கல, பெரியவங்க சேர்த்து வச்சா எனக்கு நிம்மதி கிடையாது, சரி நிறைய சேர்த்து வச்சிருக்கிறா இதை ஒழுங்காவே பண்ணலையே அப்படிங்கிற சில விஷயங்களை, பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி சிந்தித்து சில நேரங்கள்ல மன
பணக்குவியல்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன முயற்சி பண்றோங்கிற முழுமையான எண்ணத்தை பத்தி ஈடுபடும் பொழுது இந்த காரியத்துல வெற்றிகள் என்பது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்பினை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டாக இருந்துட்டு இருக்கலாம். எதிர்பார்த்த சம்பவங்கள் சட்டு நடக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். நண்பர்கள் மூலமாக அவர்களுக்காக செய்யக்கூடிய வேலைகள்ல சில விரயங்களும் உண்டு. இன்றைய தினத்துல புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் வந்து சேரக்குண்டானதாகவும், குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்க தெய்வாம்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வரதாகவும், மேலும் மருத்துவ சம்பந்தமான சிகிச்சை எடுத்துட்டு உடல் ஆரோக்கியம் பெறக்குண்டான வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களால முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா நல்ல காரியங்கள் நடக்கணுமோ நீங்க முன்னின்னு செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சு பலப்படும்னு சொல்லலாம். வெளியில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, உங்களுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாகவும், லாப நஷ்டங்கள் சரிசமமா பார்த்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். எது நல்லவங்க எது கெட்டவங்க, நல்லவங்க பக்கமே நம்ம இருக்கலாம்னு ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும். நடிப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல கலை சம்பந்தமான உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கு புதிய லாபங்களான செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்களுக்கும், அதே மாதிரி நடன விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கும், மேலும் பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமாகவும் குருவனுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லையும் கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், மேலும் அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சின்ன விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில நடந்தது செய்தது நீங்க பண்றதெல்லாம் பெருமைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாருடைய உதவி இல்லாம நீங்களே முயற்சித்து காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்களுக்கு குழந்தை மேடையில் நின்று பேசுறதோ அல்ல ஸ்கூல்ல பாராட்டு தெரிவிக்கிறதோ ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில இதை விட பெருமை என்னடா வேணும் அப்படின்னு மார்த்தட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தைகளை நினைச்சு எனக்கு எத்தனையோ பேர் குழந்தையே இல்லையே, குழந்தை எனக்கு வரமாக இருந்துட்டு இருக்கானேன்னு பெற்றவங்க சந்தோஷப்படுவா. இப்ப குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னா மத்த அம்மா அப்பா மாதிரி என்னோட அம்மா அப்பா இல்ல, நல்லபடியா என்னை வளர்த்திருக்காங்க நினைச்சு பெருமைப்படக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமாக வரக்கூடியதாகவும், சகோதர சகோதரிகள் மூலமாக அன்பு பரிசுகள் கிடைக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நன்னாள்னு சொல்லலாம். தடைபெற்ற காரியங்கள் கூட வெற்றிகரமா திரும்பக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியினால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இது எதுக்கு பிரச்சனை, நம்ம சுமூகமா போயிடுவோமே, இது எதுக்கு எவ்வளோ, இது நம்ம சாதாரணமா விட்டுடுமே, வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு செலவாச்சா, பரவாயில்ல நான் எடுத்து பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் சார்ந்து போகக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாள்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 4 பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் சாதாரணமான விஷயங்களாக ஈடுபடாது. நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். முயற்சித்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளும், சில நேரங்கள்ல ஞாபக மறதியினால சில பொருட்களை விடுறது, ரொம்ப நாள் விட்ட பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில போகும்போது நம்ம பொருட்களை ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். ஏன்னா ஞாபக மறதினால அதை அந்த இடத்திலேயே வச்சு விட்டோம் அப்படின்னா அது நஷ்டமா போகக்குண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோர்களது ஆதரவுகளும் கிடைக்கிறதாக இருந்திருக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷங்கள்ல கலந்து கொடுக்கிறதும், பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான, விருப்பமானவர்களை திருமணம் செய்யறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சித்த காரியம் வெற்றிகரமாக உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே,
உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் குவிந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகள் மட்டுமல்லாத குழந்தைகளை சார்ந்தவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்குண்டான தன்மைகள் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். வெகுநாள் தடைகளுற்ற விஷயங்கள் இன்று இந்திய நடைபெறக்கூடியதாகும். மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறவங்க மேலும் அதே வைராக்கியத்தை கடைபிடிக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. துணிமணிகள் வாங்கி நிறைக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. திருமணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க. குழந்தைகளின் திருமண காலங்களை எட்டும் பொழுது அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து வைக்கணும், அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலத்துல அக்கறை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி இருக்கக்கூடிய உடல் உபாதைகள்னால தவிர்க்க முடியும். மேலும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு பக்தியான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல யார் எடுத்தாலும் நல்ல நட்பா பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் நல்ல லாபகரமாக நடைபெறுத்தி கொடுக்கும். பிறருக்காக உழைக்கக்கூடான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஐடியாவை பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற நீங்க பல பேர்த்துக்கிட்ட நிறைய ஐடியாவை கேட்டுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் முறைகள்ல இது நடந்தா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா முன்னேற்றம், இப்படி ஒவ்வொரு விஷயங்களா முயற்சி பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் ரீதியாக பூஜைகள் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், சாஸ்திரத்தை வாசிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், அர்ச்சருக்கு நல்ல முன்னேற்றமும், தெய்வாம்சம் கொண்டவர்களுக்கு அடுத்த நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல பரிகார காரியங்கள் செய்யறது, ஆலயங்களுக்கு போறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது மேன்மையை தரக்கூடியதாக இருந்திருக்கும். வேலை வாய்ப்புகள் வெற்றியையும் கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்களை வெற்றி கொள்றதுக்காக நீங்க அடிக்கடி போரிட்டு ஜெயிக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை தரும். இருப்பினும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பிறர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ சண்டைன்னு வரும்போது சரி எதுக்கு அப்படின்னு திரும்பிடணும். மீன் சண்டை போடும்பொழுது பார்த்துட்டீங்கன்னா உங்க பேரை வெளியில வேற மாதிரி சொல்லக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியம் லாபகரமாக இருந்துருக்கிறதாக இருந்துருக்கும். மேலும் உடல் நலத்தில் அக்கறையை கொண்டால இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு புதிய வாகனம் வாங்குறது, புதிய விஷயங்களை செய்யறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது போன்ற சிந்தனைகள் மேற்கொள்றதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துல கிருஷ்ணராமா ஜபம் உங்களுக்கு உன்னதமான பலன்களையும் தெய்வாம்சத்துடன் வழிபடும் பொழுது இன்றைய தினம் சிறப்பிக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு உன்னதமான வழிபாடு. என்ன நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு புதிய விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஜாதகம் நல்லா இருக்கு, நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு, முயற்சிகள் நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு நல்லா இருந்தாலும் எனக்கு இந்த கண் திருஷ்டி மட்டும் தாங்கவே முடியறது இல்ல. சரி, ஜாதகத்துல ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொல்றா, ஆனா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல எனக்கு வந்து ஒரு சௌக்கியமா இருக்கிறது கிடையாது. நிறைய கண் திருஷ்டி படுறது. நான் பக்கத்து வீட்டுல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரா என்ன கண் திருஷ்டி படுறா, என்னோட சொந்தக்காராவே கண் திருஷ்டி படுறா, ஏன் கூட பிறந்தவாளே கண் திருஷ்டி இருந்துட்டு இருக்கு. எனக்கு இத்தனை வகையான முயற்சிகள் எடுத்து இந்த கண் திருஷ்டினால உடம்பு வலிக்கிறது, உடல் உபாதை வருது, என்னால ஒரு நிம்மதியா ஒரு காரியங்கள் பண்றது கிடையாது. இறைவனால எனக்கு எல்லா சௌக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏன் எனக்கு இந்த மாதிரி கண் திருஷ்டினால அடுத்த நிலைக்கு முன்னேற முடியல? சரி, இந்த திருஷ்டியினுடைய விசேஷங்கள் என்ன? இந்த திருஷ்டிகள் அப்படின்னா என்ன? சரி, இது என்ன விசேஷம்னு சொல்றார், இதுல ஏதாவது தத்துவம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டு. திருஷ்டின்னு சொன்னா பார்வைன்னு அர்த்தம். இந்த திருஷ்டியில சுப திருஷ்டி அசுப திருஷ்டி பாருங்க, 2 வகையான திருஷ்டிகள் உண்டு. சுப திருஷ்டி அசுப திருஷ்டி. இந்த சுப திருஷ்டியில என்னென்ன திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு பார்வைப்படும் போது அது சுப திருஷ்டின்னு சொல்லுவா. தெய்வீகத்தை நீங்க கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியினுடைய பார்வை உங்க மேல படுற போது இது சுப திருஷ்டி. ஒரு சித்தருடைய பார்வை உங்க மேல படும் போது இது சுப திருஷ்டி. சூரியனுடைய பார்வை உங்க மேல விழுகும் பொழுது இது சுப திருஷ்டி. சந்திரனுடைய பார்வை உங்க மேல விழுகும் போது இது சுப திருஷ்டி. சரி, இதுக்கு அப்பாற்பட்டு அசுப திருஷ்டினா என்ன? ஏன் ஒரு நல்ல மரம் உங்க மேல நிழல் விழுந்தாலும் அதை சுப திருஷ்டின்னு தான் சொல்லலாம். அசுப திருஷ்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, காகத்துடைய நிழல் உங்க மேல படுறது அசுப திருஷ்டி தாங்க. அதே மாதிரி நீங்க வெளியில போகும்போது இவாளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா அப்படின்னு நினைச்சாலே இது ஒரு திருஷ்டியா இருக்கும். இந்த திருஷ்டியில சுமங்கலி திருஷ்டி இருக்கு, அமங்கலி திருஷ்டி இருக்கு, நேத்திர திருஷ்டி அதாவது கண் திருஷ்டின்னு இருக்கு, குரூர திருஷ்டி. குரூர திருஷ்டினா உங்களுக்கு எதிரியா இருந்து அவ்வளவு பார்வை பார்த்தா உங்களுக்கு அது திருஷ்டி. அன்ன திருஷ்டி, சாப்பாட்டுல திருஷ்டி இருக்கு. சில குழந்தைகள் நல்லா சாப்பிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா யாராவது பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றானே சொன்னா அடுத்த நாள்ல இருந்து சாப்பிடாமே இருந்துட்டு இருக்கிறதா இருந்துட்டு இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா படிக்கிறவங்க குழந்தை, இந்த மாதிரி என் குழந்தை இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சுட்டு இருக்கவா கூட அவங்களுக்கு வித்யா திருஷ்டி ஏற்பட்டுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த திருஷ்டிகள் நமக்கு பாதிக்கப்படுறது. இதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க திருஷ்டிங்கிறது எப்படி ஒரு மனுஷனை பாதிக்கும், நம்மளுடைய உடம்புல 6 லேயர் அப்படிங்கிற ஒரு லேயருக்கு இருக்கு. எப்படி இந்த மூளைக்கு மேல ஒரு பேக்கடா இருந்துட்டு இருக்கோ, எப்படி ஒரு குழந்தைக்கு அந்த பனிக்கூடம் அது பேக்கடா இருக்கோ, அதே மாதிரி மனிதனுக்கு தன்னுடைய உடம்பை சுற்றிலும் பார்த்துட்டோம்னா 6 லேயர் அப்படிங்கிற லேயர் இருக்கு. இந்த ஸ்கின்னுக்கே 7 டோன் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதாங்க 6 லேயரையும். அதை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ள திருஷ்டிங்கிறது பாதிக்கப்படுறது, நமக்கு நோயின்னு கூட அதை தாண்டி தான் பாதிக்கப்படுறது. சரி, இந்த 6 லேயரை என்னைக்குமே நம்ம சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். நீங்க அந்த காலத்துல பார்த்துட்டோம்னா வேப்பலை அடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதை நம்ம சாதாரணமா சிரிச்சுட்டு இருப்போம், ஆனா அதுல அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. சாதாரணமா வேப்பலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், உப்புக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், இது போன்ற மிளகாய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், கற்பூர நெருப்புக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணம், பச்சை கற்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள். இந்த மாதிரி குணங்களை கொண்ட சில பொருட்களை வைத்து அந்த காலத்துல திருஷ்டி எடுக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இதே கடைக்கு அப்படின்னு சொன்னா பூசணிக்கால திருஷ்டி எடுப்பாங்க. பெரிய பெரிய ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா பூசணிக்கால திருஷ்டி எடுப்பாங்க. தேங்கால திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும், எலுமிச்சம்பழத்துல திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி உடம்பு முடியில்லாத போது வேப்ப இலையில திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கும், காசுல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்துட்டு இருக்கும், உப்புல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தானிய திருஷ்டின்னு சொல்லுவா, 9 தானியங்களை வச்சு அதன் மூலமா திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும், பஞ்ச தானியத்துல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருக்கும். சோ ஆக இத்தனை முறைகளை நம்மளுடைய பெரியவங்க எதுக்காக செஞ்சாங்க? நீங்க சின்ன ஒரு குழந்தை வளர்த்துட்டு இருக்கிற அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, திருஷ்டிங்கிறது இந்த குழந்தைக்கு இருக்கான்னு. நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நேத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க, குழந்தைக்கு அடுத்த நாள்ல இருந்து பார்த்துட்டோம்னா லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, இவ்வளவு திருஷ்டி இருக்கு, யாராவது மறுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. இதே பாருதான் பெரியவங்களுக்கும் வர்றது. நம்ம யாரும் எனக்கு எதுவுமே பாதிக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி திருஷ்டியிலிருந்து மாறுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? பிளாக் ஸ்டோன் அப்படின்னு இருக்கு, அதுமாதிரி ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு இருக்கு. இந்த பிளாக் ஸ்டோனும் ப்ளூ ஸ்டோனும் அதி உன்னதமான கிறிஸ்டல்னு சொல்லலாம். நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹீலிங் பண்றவங்க எல்லாம் இந்த ஸ்டோனை வச்சுதான் ஹீலிங் பண்றதை வழக்கமா எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது குழந்தைக்கு எப்பவுமே திருஷ்டி எடுக்கிற வழக்கங்களும் இருந்துட்டு இருக்கும். இந்த பிளாக் ஸ்டோன் ப்ளூ ஸ்டோன் எந்த ஒரு ரூம்ல இருக்கோ அப்பவே அவங்களுக்கு திருஷ்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு முறை. இன்னொன்னு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருஷ்டி எடுக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். கோயில்ல கூட திருஷ்டிகளும் வழிபாடு பண்றதும் இருக்குங்க. அதே மாதிரிதான் திருஷ்டி எடுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த திருஷ்டி எடுத்துட்டோம், திருஷ்டி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமைகள் எடுக்கிறது, குழந்தைகளா இருந்ததுன்னா சாயந்தர நேரத்துல கற்பூரத்தை வச்சு எடுக்கிறது, இப்படி திருஷ்டி எடுத்துட்டே இருந்தோம்னாலே பாதி பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருந்து போயிடும். இதனால்தான் அந்த காலத்துல மா இலையை வீட்டு முன்னாடி கட்டுறது உண்டு. ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே ஆராத்தி எடுக்கிற வழக்கங்களே எடுத்திருப்பாங்க. நம்ம பெரியவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உகந்ததா இருக்கும். ஆக முடிந்த வரைக்கும் இந்த பிளாக் ஸ்டோனும் ப்ளூ ஸ்டோனும் வாங்கி வைக்கிறது,
நிறைய திருஷ்டி வாய்ப்புகள்ல இருந்து மாற்றங்கள் கிடைக்கும். திருஷ்டி பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு திருஷ்டிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆன்மீக தகவல்ல நம்ம பார்த்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.